போற்றிவோம் நம சிவாயம். இறைசங்கம் நேயர்களுக்கு வணக்கம். சிவ வழிபாட்டில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருக்கோவிலாக சொல்லக்கூடியது திருவண்ணாமலை. அப்படிப்பட்ட திருவண்ணாமலை தலத்துக்கு இணையான ஒரு திருக்கோவில் கொங்கு நாட்டின் திருவண்ணாமலை என சொல்லக்கூடிய அருள்மிகு தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோவில். வாங்க இந்த கோவிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு சாலையில் இருக்கக்கூடிய மதுக்கரைங்கிற இடத்துல தான் அமைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமியில் மட்டும் கிரிவலத்துக்கு அனுமதி தரக்கூடிய இந்த கோவிலில் இந்த ஆவணி மாத கிரிவலத்தில் நம்மளும் போய் கலந்துக்கிட்டோங்க. இந்த கோவிலினுடைய மூலவர் தர்மலிங்கேஸ்வரர். இவருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள் காலகட்டத்தில் பாண்டவர்களுடைய மூத்தவரான தருமர் இங்கே இவரை வழிபட்டதுனால தான் இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னு இந்த தலபுராணம் சொல்லுதுங்க. சரி, கொங்கு திருவண்ணாமலைன்னு ஏன் சொல்கிறோம்? அதுக்கும் சில காரணங்கள் எல்லாமே இந்த கோவிலினுடைய அமைப்பிலேயே இருக்குதுங்க. ஒன்று, மற்ற மலைகளோடு சேர்ந்து இருக்காமல் தனித்துவமாக இந்த ஒரு மலை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் எப்படி 8 லிங்கங்கள் நம்ம தரிசிக்க முடியுமோ, அதே மாதிரி இந்த தர்மலிங்கேஸ்வரர் கோவிலினுடைய கிரிவல பாதையிலையும் 8 லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி இந்த 8 லிங்கங்களை தரிசிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் மட்டும்தாங்க இங்கே தரிசிக்க முடியும். ஏன்னா இந்த பௌர்ணமி நாளில் மட்டும்தான் இந்த கிரிவல பாதையில் தமிழ்நாடு வனத்துறை அனுமதி கொடுக்குறாங்க. எதனால் அப்படின்னா, இந்த மலையை சுற்றின பகுதிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா யானைகளுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்குங்க. அதனால தான் குறிப்பிட்ட ஒரு நாள் மட்டும் இந்த கிரிவலத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அந்த நாளில் மட்டும் பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 5000க்கும் மேலே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே கிரிவல பாதையில் இந்த 8 லிங்கத்தையும் தரிசிச்சுட்டு மலை மேலே இருக்கக்கூடிய தர்மலிங்கேஸ்வரரையும் தரிசனம் பண்ணுறாங்க. மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா, திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமோ அதே மாதிரி இந்த கோவில்லையும் அந்த கார்த்திகை தீபம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஆமாங்க, கார்த்திகை தீபம்ங்கிறது பொதுவாக எல்லா கோவில்கள்லேயும் அந்த சமயத்தில் தீபம் ஏற்றுவாங்க. ஆனால் இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா ஏற்றக்கூடிய அந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலைக்கு நிகராகவே பார்க்கப்படுதுங்க. இந்த கோவிலை பற்றின நிறைய வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்க முடியும். இருந்தாலும் நம்ம ஏன் மறுபடியும் அதையை நம்ம இங்கே பதிவு செய்கிறோம் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் நமக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்குங்க. இந்த மாதிரி பழமையான கோவில்களில் வழிபாடு செய்கிறது மூலிமா நம்மளுடைய நற்கர்ம வினைப்பயன்கள் அதிகமாக்கி அந்த விஷயங்களை நம்ம எளிதாக அடைய முடியும். நான் நேரில் போய் அனுபவித்த அந்த விஷயத்தை தான் இங்கே நான் பகிர்ந்துருக்கேங்க. நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெளி மாவட்டத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு முறை கோயம்புத்தூர் வந்தீங்க அப்படின்னாலும் மறக்காமல் இந்த ஒரு கோவிலை போய் தரிசனம் பண்ணி பாருங்கள். முடிஞ்சளவுக்கு பௌர்ணமி கிரிவலம் போகிற மாதிரி உங்களுடைய திட்டங்களை பிளான் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவங்களை நிச்சயம் இந்த தர்மலிங்கேஸ்வரர் ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு இந்த கோவிலில் முதல் முறையாக நீங்கள் கிரிவலம் வரீங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே கொடுத்த அந்த தர்மலிங்கேஸ்வரருக்கு தான் நான் அந்த நன்றியை சொல்லணும். இந்த கோவிலோடைய கூகுள் மேப் லொக்கேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு முறை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இந்த கோவிலுக்கு தரிசனம் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை பற்றின உங்களை கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். இந்த கோவிலை பற்றின கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா, இதே இறை சங்கமம் அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பேஜில் நான் இதை பற்றின ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். கண்டிப்பாக அங்கே நீங்கள் பாருங்கள். இப்போது என்னுடைய இந்த கிரிவலமும் நிறைவடைய போகுது, இந்த வீடியோவும் நிறைவடைய போகுது. அதனால் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் மறுபடியும் நம்ம சந்திக்கலாங்க. அதுவரையிலும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மநாகமுத்து. போற்றிவோம் நம சிவாயம்.